வெல்கம் டு தாரணி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் புரட்டாசி வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் பாப்பாங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுனால நான் காலையிலேயே டிஃபன் வாங்கி அவங்களுக்கு சாப்பிட வச்சு நான் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டேங்க. ஆஃப் டே பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மேம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் பார்க்கணுங்க. தலை குளிச்சுட்டு இந்த ப்ரிப்ரேஷன் வேலைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியாரம் ஒன்று பண்ணுவேன். அதுக்கு மாவு கலக்கி வச்சுட்டேன், உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வடைக்கு. அடுத்தது சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்குமே சேர்த்து கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியும் சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. சாம்பார் செய்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசியலுக்கும் எல்லாம் போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேங்க. என்னால் ஃபுல்லாக வந்து ரெசிபி ஃபுல்லாக எடுக்க முடியாதுங்க. ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் வந்து சமைக்க முடியாது. அதனால் உங்களுக்கு சின்ன சின்னதாக எடுத்து நான் அதில் காமிச்சிருக்கேங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க காம்பவுண்டில் இருக்க அக்காங்களுக்கெலாம் நான் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அதிகமாகவே பண்ணேன். ஃபஸ்ட் டைம் தனியாக பண்ணுறேங்க, அம்மா இல்லாமல். ஏதாவது ஒரு விசேஷ நாள் அப்படின்னா அம்மா கூட இருந்து பண்ணி கொடுப்பாங்கங்க. இன்றைக்கி அம்மா வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க, அதனால் பண்ண முடியலை. நான் தான் இன்றைக்கி செஞ்சிட்ருந்தேன். தனியாக பண்ணுறோமேன்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. வெங்கடாஜலபதி வேண்டிக்கிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. அவ்வளோதான், நான் சமைச்சு முடிச்சிட்டேன். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வடை, அப்பளம், உருளைக்கிழங்கு மசியல், சுண்டல், ரசம், சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், தயிர் சாதம், பணியாரம், சக்கரை பொங்கல், ரைஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேங்க. பாப்பாங்களும் வந்துட்டாங்க. நம்ம படையலுக்கும் ரெடி பண்ணியாச்சு. நான் இப்படி தாங்க பண்ணேன். இது நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் 5 இலை போட்டு நான் பண்ணேங்க. நெய் தீபம் வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவில் பண்ணியிருந்தேன். மாவுளுக்கு மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி நான் விளக்கு ஏற்றிருந்தேங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்ருக்கேன். இதில் ஏதாவது சில குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கற்றுக்குறேன். பாப்பாங்களும் ஆசைப்பட்டாங்க, நானும் தீபம் காமிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா காமிங்க அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு பாப்பாங்க 2 பேருமே தீபம் காமிச்சாங்கங்க.